வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இலங்கை அருகே வங்கக்கடலில் நிலை கொண்ட வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இப்போது ஆந்திராவில் நிலை கொண்டுள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இலங்கை அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடலை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணத்துக்கு மழை கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை விலக வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று பெரும்பாலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி, தலைமன்னார், யாழ்ப்பாணம், அனுராதபுரம், வவுனியா, திரிகோணமலை, மட்டக்கிளப்பு, அம்பாறை, ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி, பனாமா, இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் சற்று கூடுதலான மழைப்பொழிவாக வெப்பச்சலன அமைய இருக்கிறது. கனமழையாக பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ரத்னபுரி, கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், தம்புள்ளை, ஹம்மந்தோட்ட மேற்கு பகுதி, இங்கே சற்று குறைவான பரப்பில் மட்டுமே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது கிழக்கு மாகாணங்கள், கடற்கரையோர மாகாணங்கள், மேலும் திரிகோணமலைக்கு தெற்குள்ள வடக்குள்ள மாகாணங்களுக்கு பரப்பில் அதிகரித்து பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி. நாளை ஆகஸ்ட் 8ஆம் தேதியும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 8ஐ விட 9, 10 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வருகிற அனைத்து நாட்களும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, தலைமன்னார், இந்த இடங்களுக்கெல்லாம். மேலும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து இலங்கை அருகே ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதலே இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 10 விட 11, 12, 13 தேதிகளில் இலங்கையில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலான இடங்களில் நல்ல மழைப்பொழிவாக இலங்கையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் ஆகஸ்ட் 17, 18, 19 தேதிகளில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார், வவுனியா, அனுராதபுரம், இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். மேலும் திரிகோணமலை தெற்கு பகுதி உள்ள மட்டக்கிளப்பு, அம்பாறை, இந்த இடங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை கிடைக்கும் இடத்திலும் வலுவான தென்மேற்கு பருவமழையாக இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 17, 18, 19 தேதிகளில் அதிலும் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன் ஒதுக்கியிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, இந்த இடங்கள்லாம் பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்பில்லை. நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு பிறகு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கனமழை, மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதிலும் தொடர் மழையும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள், சில மாகாணங்கள், திரிகோணமலைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் தொடர் மழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகஸ்ட் 17, 18, 19 தேதிகளில் இலங்கையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. காற்று பகுதியை பொறுத்தவரை இலங்கைக்கு மேற்கு பகுதி காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி உள்ள
வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மத்திய வங்கக்கடலை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். சந்திப்போம். நன்றி, வணக்கம்.